அடிப்பான் உதைப்பான் சம்பாதி எதுக்குமே லாய்க்கல அவங்க கூட வாழ்ந்துமாங்க. இவரை விட்டுட்டு அடுத்த ஒரு கல்யாணம் பண்ணா அங்கேயே நல்லா இருக்குமான்னு ஒரு நிச்சயமா சார்? கண்டிப்பா இருக்குமே. அது எப்படி இருக்கும்? கண்டிப்பா இருக்கும். ஒரு முறை அடிபட்டிருக்காங்கல்ல. ஆமா. நல்லவரா நீ எப்படி சொல்ல முடியும் சார்? நீ எந்த உலகத்துல இருக்கீங்க புரியல. ப்ரோகிராமுக்கு எதுக்கு வந்தேன்னு ஃபீல் பண்ணிருக்கேன் நான். சமூகத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார். வாழ்ந்தாலும் இயேசு, தாழ்ந்தாலும் இயேசு இந்த சமூகம். புரியுதுங்களா? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தா இப்படி வாழ்றானேன்னு வானுங்க. எவன் வாழ்றான் சமூகத்துல சொல்லுங்க பாருங்க. சொந்த பதங்கள்ல நீங்க நல்லா இருக்கு அவங்க பிடிக்குன்னு நினைச்சிருக்கீங்களா சார்? சத்தியமா பிடிக்காது. இப்போ டிவோர்ஸ் நடக்குது, சினிமால நிறைய இடத்துல டிவோர்ஸ் நடக்குது. தவறுன்னு சொல்லவே முடியாதுங்க. அவங்களோட வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில, தனிப்பட்ட முறையில் என்னென்னலாம் கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க யாருக்கு தெரியும்? நீங்க வந்து குடும்பம், மானம், மரியாதை, சொந்தம், பந்தம் இதே வாழ்க்கைன்னு ஒரு புத்தகத்தை எழுதுறீங்க. இல்ல, அது ஒரு பாட்டு தான். இப்போ என்னுடைய ரிலேஷன்ஷிப் நடந்தது. அவன் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். எங்க கசின் தான். காஃபி பாக்ஸ்ல படுத்துருக்காங்க ஹஸ்பண்ட். இது அப்படியே உட்காந்து பாத்துட்டு இருக்குது. அந்த குழந்தை அதுக்கு அப்படியே ஒரு மாதிரி வெளியே போய் டெம்பி எழுது. நான் அந்த குழந்தை அந்த அப்பா காஃபி பாக்ஸ் திட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. அது தெரியல தன்னுடைய அப்பா இறந்து போயிட்டாரு. அப்படியே போயிட்டா. அப்படியே ஒரு எமோஷன். அது ஒரு 6 மாசம் கழிச்சு பாக்குறேன். வீட்டுக்கு போறேன். என்ன கூப்பிட்டு வச்சாங்க. ஒரு நல்ல பிள்ளையும் சந்தோஷமா இருக்கு. வெரி ஹாப்பி லைஃப். என்னுடைய கசின் ஒருத்தர் இப்போ அவருக்கு 75 வயசு. 65 வயசு பாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சந்தோஷமா கூட்டு விருந்து வச்சேன் நான். 70 வயசு 60 வயசு பொம்பளை கல்யாணம் வச்சுக்க அவங்களுக்கு விருந்து வைக்கிறீங்களே. டேய் சந்தோஷம்டா. லோன்லியா இருக்கு ரொம்ப கஷ்டங்க. அது சந்தோஷமா இருக்காங்க. நம்ம வந்து அது ஒரு செக்ஸ் இதுலயே பாக்குறது. இந்த வயசுல கல்யாணமா தவறே இல்லைங்க. அதுல என்ன பொறுத்த வரைக்கும்